தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் உள்ள பணத்தை 100% வரை எடுக்கலாம் என்ற அறிவிப்பு குறித்து திருக்கோவிலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பெரிய தேவைகள் இருக்கின்ற குடும்பங்கள் 75% பயன்படுத்திட்டு மீதியை கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட இருக்கலாம். அப்ப 100% அதை எடுக்கும் பொழுது கடன் வாங்காம வாழக்கூடிய ஒரு சூழல் இதுல உருவாக்கி இருக்காங்க அரசாங்கம். அது பாராட்டுக்குரியதுதான். ஆனா இதை வேற ஆங்கிள் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவேளை 100%த்தையும் இப்பொழுதே பயன்படுத்தி விட்டால் வருங்காலத்துல ஓய்வு பெற்ற பிறகு அவர்களிடம் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்க உருவாகிறது. அதனால என்னுடைய பார்வையில இது வரவேற்கக்கூடிய ஒண்ணு. ஆனா பயன்படுத்துவர்களுடைய பார்வையில் இது மாறுபட நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா 100%ன்றது ஒரு எஜுகேஷனுக்கோ மற்றபடி இந்த இல்னஸ் உடம்பு சரியில்லாமல் போறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறவங்களுக்கோ அது இப்போ பெனிஃபிட்டா இருக்கும். வருங்கால வைப்பு நிதியிலிருந்து 100% எடுக்கலாம் என்ற கருத்து 100% பொருந்தாது. அவசியம் வேண்டுபவர்கள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக அதை எடுக்காமல் இருப்பது நல்லது. அது ஓய்வு பெற்ற பிறகு அந்த நிதியை பலருக்கும் பாதித்தும். அதனால் கூடிய மட்டும் 75% மட்டுமே எடுத்துக்கொண்டு 25% விழுக்காடை வைத்துக் கொள்வது ஓய்வூதியர்களுக்கு நல்லது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.